தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனலில் ஏடிசி ரா டேட்டாவை எப்படி நம்ம வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மாடியூலுக்கு நம்ம எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அன்சைன்ட் லாங் இன்ட்டு a = 0 a1 = 0 அப்படின்னு நம்ம ரெண்டு டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் இன்க்ளூட் string.h. ஓகே, இந்த கோடிங் என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்ட்ரிங் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் string.h அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் மோட்டார் 1 அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், 4 பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். மோட்டார் 1, மோட்டார் 2, மோட்டார் 3, மோட்டார் 4 அப்படின்னு 4 பின்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டு டம்மியாக ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்டு 1ல் வந்து ஸ்டார்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்டாப் அப்படின்னு நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எல்லாமே எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா வாய்ஸ் கண்ட்ரோல் ரோபோட். ஓகே, Arduino வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் ரோபோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோடிங் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஒரு லைட் ஆன் பண்ணணும் இல்லை ஃபேன் ஆன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இதே சேம் கோடிங் தான் நான் என்ன பண்ணுறேன், இது எப்படி ஒரு லைட் ஆன் பண்ணுறது, ஃபேன் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மோட்டரை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு ரோபோட்கான எப்படி ரன் பண்ணுறது அதுக்கான வீடியோ தான் அது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு 1, மோட்ரு 2, மோட்ரு 3, மோட்ரு 4 அப்படி என்ன பண்ணுங்க, எல்லா பின்னையுமே அவுட்புட்டாக செட் பண்ணிட்டேன். இன்சியலாக மோட்ரு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டேன். அடுத்து 9600 அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடுறேன், எனக்கு சீரியல் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாட் ரேட் வந்து 9600, அதனால் 9600 அப்படின்னு போட்டுருக்கேன். இல்லை ஏன் நான் எல்சிடி யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ரோபோட் தானே பண்ண போகிறோம், ரோபோட்டுக்கு வந்து நம்ம எல்சிடி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் 9600 கொடுத்துட்டு நான் எல்சிடி எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் சீரியல் அவைலபிள் >0, சீரியல் அவைலபிள் >0 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா a = serial.read. ஏவில் வந்து எனக்கு சீரியலை வந்து ரீட் பண்ணி ஏங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணு. டிலே 300. ஓகே, இப்போ டிலே வந்து 300 வந்து என்ன பண்ண மினிமம் டிலே வந்து நான் கொடுத்துருக்கேன். 0.3 செகண்ட்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த ஃப்ரெண்டு ப்ளஸ் கேர் ஏ. அப்போ எனக்கு சீரியலை ரீட் பண்ணுறப்ப எப்பயுமே நமக்கு என்ன ஆகும், கேரக்டராக தான் வரும். அந்த கேரக்டர் என்ன பண்ணால் ஃப்ரெண்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு. ஏன்னா ஃப்ரெண்டுங்கிற வேரியபிள் தான் நமக்கு என்ன ஸ்ட்ரிங்காக ஒர்க் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். serial.println ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஃப்ரெண்டில் வந்து எனக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து ஸ்டாப்பு, ஃபார்வேர்டு, பேக்கு, ஓகே இது எல்லாமே இருக்கும். அந்த கமாண்ட் எல்லாமே எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃப்ரெண்டு = friend1 அப்படிங்கிற வேரியபிள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ மோட்டர் வந்து என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டார்ட்னு கொடுத்துருப்போம். அப்போ ஸ்டார்ட்னு கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், வெஹிக்கிள் வந்து ஃபார்வேர்டில் போகும். அதே மாதிரி பேக்குன்னு கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா பேக்கில் வரும். அதே மாதிரி லெஃப்ட்டுன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு எடுத்துகிட்டு எகைன் என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக போகும். அதே மாதிரி ரைட்னு கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரோபோட் வந்து ரைட்டில் திரும்பிட்டு எகைன் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகும். அடுத்து ஸ்டாப்னு கமாண்ட் வரப்போ எல்லா எல்இடியுமே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணிப்பேன், ஹார்ட்வேர் நீங்கள் ரியல் டைமாக பார்க்கும்போது மோட்டரை வச்சு ரோபோட் மெக்கானிசம் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சிமுலேஷனில் தான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிக்கிறோம். ஓகே, அந்த சிமுலேஷனில் தான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீன் வந்து நான் வியூ பண்ணுறேன். இந்த மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு Arduino வாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, Arduino வாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா Arduino வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனாக ஒன்று வரும் பாருங்கள். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கிறத Arduino வாய்ஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோபோட்டுக்கும் ப்ளஸ் இந்த ப்ளூடூத் மாடியூலையும் உங்களுடைய மொபைல் ஆப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்றா இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த Arduino வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஓகே, அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போகிறப்போ உங்களுக்கு என்ன அவசியம், பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணி கொடுத்துங்க. நியர்பை டிவைசஸ் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு கேட்கும். அதேமாதிரி ப்ளூடூத் டிவைஸ் வந்து ஆன் பண்ணட்டுமான்னு கேட்கும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. ஓகே, அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தீங்க அப்படின்னா எனேபிள்னு வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட்டு, டிஸ்கனெக்ட், லாங்குவேஜ் அப்படின்னு காமிக்கும். ஓகே, கனெக்ட்டு, டிஸ்கனெக்ட், லாங்குவேஜ்னு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கனெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நியர்பை ப்ளூடூத் மாடியூல் எல்லாமே ஷோ ஆகும். அப்போ அந்த ப்ளூடூத் மாடியூல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஃபேர் கொடுங்க. கிளிக் பண்ணி ஃபேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். இல்லை எந்த டவுட்டுமே கிடையாது. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன், ஒரு 4 எல்இடி 2 விர்ச்சுவல் டெர்மினல் வந்து எடுத்துருக்கேன். ஓகே, அந்த 2 விர்ச்சுவல் டெர்மினல் எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்று வந்து TX, ஒன்று வந்து RX. ஓகே, ஏன்னா வந்து ஒரு
டேரெக்டாக மைக்ரோகண்ட்ரோலருக்கு இன்புட் கொடுத்துருவேன். இன்புட் கொடுத்த உடனே என்னென்ன டேட்டா போயிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், அங்கே வந்து டிஎக்ஸ் பண்ணால் இங்கே வந்து ஆர்எக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கோடிங் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணேன். கண்ட்ரோலுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், கோடிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐசியை டபுள் கிளிக் பண்ணியா அப்படின்னா அப்படியே ப்ரோக்ராம் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கோடிங் வந்து இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக கோடிங் 8.13 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்ன இருக்கும், இந்த சிமுலேஷன் ஃபைலாக இருக்கும். அதனால் அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ Arduino அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த சிமுலேஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்னு 2 ஃபைல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலை வந்து வேறு நேமில் சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இருக்க நேமில் விட்டு வேறு நேமில் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா 7.7 நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி வெர்ச்சுவல் டெர்மினல் கிளிக் பண்ணணும். ஆனால் 8.13 வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஃபைலை வந்து என்ன பண்ணணும், ரீநேம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், நான் மைக்ரோகண்ட்ரோலர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்ல, மைக்ரோகண்ட்ரோலர் வந்து ரிசீவ் பண்ணணும், நான் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸ்டார்ட்னு நீங்கள் வாய்ஸ் மூலமாக கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலர் வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் பண்ணிட்டு 2 லைட்டை பிளிங்க் பண்ணும், 2 எல்டி வந்து இங்கே பிளிங்க் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட்னு டைப் பண்ணுறேன், சம் டிலே வந்து கொடுக்காம. ஓகே, இங்கே வந்து நான் எக்கோ டைப்டு கேரக்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணல. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப்டு கேரக்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கேன், ஆனால் என்ன இருக்குது, கேப்ஸில் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு என்ன எடுத்துக்கல. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்மாலில் ஸ்டார்ட் அப்படின்னு தரேன். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்டி வந்து பிளிங்க் ஆகும். இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு எஸ்டிஏஆர்டி. அப்போ ஏன்னா அது மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ரோபோட் பண்ணுறோம் அப்படின்னா 2 மோட்டர் தான் வச்சுருப்போம், அதுக்காக 2 எல்டி வந்து இங்கே பிளிங்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்டி மட்டும் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் பாருங்கள். லெஃப்ட் அப்படிங்கிறப்போ இந்த எல்டி ஆஃப் ஆகிட்டு இந்த எல்டி வந்து ஆன் ஆகுது. நீங்கள் வந்து ஹார்ட்வேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ சிமுலேஷனில் பார்க்கறனால எல்டி பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு. ஓகே, ரைட் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன், நான் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். REGFன்னு போட்டு அந்த எஃப் அழிச்சிட்டு மறுபடியும் ஹச் போட்டுருக்கேன். அதனால் என்ன ஆகலை, ரைட் சைடு போகாது. இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் வந்து ரைட்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸ்பெல்லிங் மாற்றி டைப் பண்ணிட்டேன், REGJ அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ RIGHT ரைட்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்டி வந்து அப்படியே மேலே இருக்க எல்டி வந்து மேலே போயிட்டு ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், பேக்குன்னு டைப் பண்ணுறேன், BACK. அப்படியே ஆப்போசிட்டில் எல்இடி ஆன் ஆகும் பாருங்கள், இந்த எல்டியும் ஆன் ஆகும் பாருங்கள். ஓகே, பேக்குனா அது போய்ட்டு பேக்கில் போய்ட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா STOP ஸ்டாப்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இதில் எந்த விஷயமே இல்லை. அப்போது நம்ம வாய்ஸ் மூலமாக இந்த கமாண்ட் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், கோடிங் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி லைட் ஆன், ஃபேன் ஆன் அப்படிங்கிறது சேம் இதே கோடிங் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே கோடிங்கில் இப்போ நான் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னா ஸ்டார்ட்டுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட் ஆன். அதே மாதிரி பேக் அப்படின்னு நான் சொன்னல, அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபேன் ஆன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒர்க் ஆகும். இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கோடிங் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.